மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அவர்களை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட குத்தகை காலம் வரும் 2028ஆம் ஆண்டுடன் நிறைவடைய உள்ளதாகவும் அதற்கு முன்னதாக அங்கிருந்து வெளியேறும் பிபிடிசி நிறுவனம் தொழிலாளர்களையும் அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் 700 குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு அந்த நிறுவனம் அளிக்கும் இழப்பீடு தொகை போதுமானது இல்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 தலைமுறைகளாக அதே பகுதியில் இருக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு உதவிகளை செய்யவும் வீடு வேலைவாய்ப்பு வழங்கவும் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டு இருந்தது. இந்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் அமர்வு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அவர்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என அறிவுறுத்தியது. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கு விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 9 சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக தேமுதிக புறக்கணித்து உள்ளதால் மும்முனை போட்டியே நிலவுகிறது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் விக்கிரவாண்டியில் திமுகவின் தேர்தல் பணிமனையை அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சிமஸ்தான் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். அவர்களுடன் ஊர்வலமாக சென்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி திமுக 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த முறை 2021 தேர்தலில் புகழேந்தி அவர்கள் இங்கே நிற்கிற பொழுது சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 9000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறும் பொழுது எதிர்த்து நின்றவர் யாருன்னு கேட்டா எதிர்த்து நின்றவர் அதிமுக, அவருக்கு ஆதரவாக பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி, இவங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்ப 3 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். மற்ற 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால கண்டிப்பாக 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினருக்கு அவர்கள் பயிற்சி பெறும் மையங்களிலேயே தபால் வாக்கு செலுத்த வசதி ஏற்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. தபால் வாக்கு செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் அளிக்கும் விண்ணப்பங்களை சரிபார்த்து அவர்களுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு அரசிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. உட்கட்சி விவகாரங்களை சமூக வலைதளங்களில் விவாதிக்கக்கூடாது என பாஜகவினருக்கு அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது பேசிய அண்ணாமலை, கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையில் விமர்சித்து கருத்து பதிவிடக்கூடாது என அறிவுறுத்தினார்.
பள்ளி பெயர்களில் சாதி பெயர் இருந்தால் அதனை நீக்க தமிழக அரசுக்கு நீதியரசர் சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பரிந்துரை செய்துள்ளது. நாங்குநேரியில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளி மாணவர் மீது சக மாணவர்களை தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் சாதிய மோதல்களை தடுப்பதற்காக ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தற்போது 610 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளது. இதில் கள்ளர் மறுவாழ்வு மற்றும் ஆதி திராவிடர் நலன் என்று பள்ளி பெயர்களில் வரும் வார்த்தைகளை நீக்க நிர்வாக ரீதியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை கொடுப்பவர்கள் அல்லது நன்கொடை கொடுத்தவர்களின் சாதி பெயர்கள் பள்ளிகளில் எழுதப்பட்டால் அதை நீக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் தனியார் பள்ளிகளில் சாதி ரீதியிலான பள்ளி பெயர்கள் இருந்தால் அதையும் நீக்க வேண்டும் எனவும், நீக்க தவறினால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாணவர்களை சாதி பெயரை பயன்படுத்தி அழைக்கக்கூடாது என்றும், மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பிரதிபலிக்கும் வகையிலான கயிறுகளை கட்ட அனுமதிக்க கூடாது என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் சந்தேகத்திற்குரிய வகையில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதனை மாவட்ட ஆட்சியர் மறுத்துள்ளார். கருணாபுரம் பகுதியில் பல்வேறு நபர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் பிரவீன், சுரேஷ், சேகர் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட மேலும் பலர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் குடித்ததாலேயே அவர்கள் உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டிருந்ததாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தெரிவித்துள்ளார். அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களில் ஒருவருக்கு மது குடிக்கும் பழக்கமே இல்லை என கூறிய ஆட்சியர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மாவட்டம் முழுவதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் மேயருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையேயான மோதல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் 20 திமுக கவுன்சிலர்கள் கட்சி தலைமைக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மேயர் மகாலட்சுமியின் செயல்பாடுகளில் திமுக கவுன்சிலர்களே சிலர் அதிருப்தியடைந்து உள்ளனர். வார்டுக்கு தேவையான பணிகளை நிறைவேற்ற அனுமதிப்பதில்லை, ஆளுங்கட்சி கவுன்சிலர்களுக்கு செவி சாய்ப்பதில்லை என குற்றச்சாட்டுகளை திமுக கவுன்சிலர்களே முன்வைக்கின்றனர். மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என கோரி திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 33 கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த வாரம் மனு அளித்தனர். இதையடுத்து திமுகவின் கவுன்சிலர்களை அழைத்து அமைச்சர் கே.ஏ. நேரு ஆலோசனையில் ஈடுபட்டார். இருதரப்பினர் இடையேயான பிரச்சினைகளை அவர் கேட்டறிந்து சமரசம் ஏற்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் மேயர் மகாலட்சுமியின் தலைமையில் செயலாற்ற முடியாது என திமுக கவுன்சிலர்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 20 திமுக கவுன்சிலர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆனந்த சுந்தரியிடம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அக்கட்சியின் தலைவர் கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே ராகுல் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பு சகோதரர் என குறிப்பிட்டு மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களின் மீதான ஈடுபாடு ராகுல் காந்தியை மிகப்பெரிய உயரங்களுக்கு இட்டுச் செல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆண்டு முன்னேற்றத்தோடும் வெற்றியோடும் திகழ வேண்டும் என்றும் ராகுலுக்கு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தான் கண்டு வியந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என புகழ்ந்து ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கிய செல்லூர் ராஜு மீண்டும் ராகுல் காந்தியை புகழ்ந்துள்ளார்.
மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு. ஆக மாற்றான் தோட்டத்தில் பக்கத்து எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகை பூ பூத்துருக்குன்னா உடனே அது மாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்கப்பா சொல்ல முடியுமா? என்ன வெற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அவருடைய முயற்சி, அவருடைய இது விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காங்கன்னு நினைக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மீதிக்குடி கோவிலாம்பூண்டி இடையே சாலையோரத்தில் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக சான்றிதழ்கள் மூட்டை மூட்டையாக கிடந்துள்ளன. இது தொடர்பாக காவல் உதவி கண்காணிப்பாளர் ரகுபதி உத்தரவின் பேரில் குற்றப்பிரிவு தனிப்படை காவல்துறையினர் சான்றிதழ்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். சான்றிதழ்கள் அனைத்தும் போலி என தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக சங்கர், நாகப்பன் ஆகியோரை கைது செய்தனர். முதல் கட்டமாக சங்கர் வீட்டிலிருந்து போலி சான்றிதழ்கள், கணினி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலி கல்வி சான்றிதழ்கள் தயாரிப்பு தொடர்பாக வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் எத்தனை பேருக்கு போலி சான்றிதழ் விற்கப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையும் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் கலை அறிவியல் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டன. கல்லூரிகளில் 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பாட வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன. இதையடுத்து காலையிலேயே மாணவ மாணவிகள் உற்சாகமாக கல்லூரிகளுக்கு சென்றனர். கல்லூரி தொடங்கிய முதல் நாளில் பஸ் டே என்ற பெயரில் மாணவர்கள் விதி மீறலில் ஈடுபடுவதை தடுக்க முக்கிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் சென்னையில் முக்கிய கல்லூரிகள் வளாகத்திலும் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனிடையே 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பாட வகுப்புகள் ஜூலை முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என கல்லூரி கல்வி இயக்ககம் தகவல் தெரிவித்துள்ளது. 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு வருகிற 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நந்தனம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபாலர் கல்லூரியாக இந்த ஆண்டு முதல் செயல்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கல்லூரியில் சேர ஏராளமான மாணவிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஒப்பந்த முறையில் ஓட்டுநர்கள், நடத்துனர்களை நியமிக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சமூக நீதி மற்றும் தொழிலாளர் உரிமையை காப்பதில் திமுகவின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லை என விமர்சித்துள்ள அவர், போக்குவரத்து துறை பணியாளர்களை அனைத்து உரிமைகளுடன் அரசே நேரடியாக நியமிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஒப்பந்த முறையில் பணியாளர்களை நியமிப்பது அபாயகரமான சோதனை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ், ஒப்பந்த முறை நியமனத்தை அரசு கைவிடவில்லை என்றால் 12 மணி நேர வேலை விவகாரத்தில் எதிர்கொண்டது போன்ற போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மழைநீர் சூழ்ந்துள்ளதால் சென்னை பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம் கீழே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை முற்றிலுமாக நீரில் மூழ்கியது. இந்த வழியாக வேப்பேரி, ஓட்டோரி, புளியந்தோப்பு, அண்ணா சாலை, பாரிமுனை உள்ளிட்ட சென்னை நகரின் முக்கிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். தற்போது தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை வியாசர்பாடி ஜீவா மேம்பாலம் அருகே மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பாதையும் தற்போது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். விரைவில் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீர் அகற்றப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையை அடுத்த பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட மேல்மாநகர், சீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. முறையான கால்வாய் கட்டமைப்பு இல்லாததால் மழைநீர் தேங்கியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்குடியில் பெய்த கனமழையால் ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். காரைக்குடி, கோட்டையூர் இடையே செல்லும் ரயில் பாலத்தை கடந்து கண்டனூர், புதுவயல், மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கனமழை காரணமாக ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியது. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சிலர் ஆபத்தை உணராமல் தண்ணீரை கடந்து செல்கின்றனர். உடனடியாக மழைநீர் வடிகால் வசதிகளை ஏற்படுத்த கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழமையான நாலந்தா பல்கலைக்கழகத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி புதிதாக கட்டப்பட்டுள்ள வளாகத்தை திறந்து வைத்தார்.
பீகாரில் இருந்த பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் நூற்றாண்டில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை கல்வி சேவையாற்றியது. தற்போது இந்த இடம் உலகம் பாரம்பரிய சின்னமாக ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு அருகிலேயே 1749 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்கலைக்கழக வளாகம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி பழமையான கட்டடம் அமைந்திருந்த பகுதிகளை பார்வையிட்டார். 450 ஏக்கர் பரப்பளவில் அதிநவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்கலைக்கழக வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து வளாகத்தில் மரக்கன்றையும் நட்டு வைத்தார். இந்த விழாவில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், 17 நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரபல தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் ஆந்திராவின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதில் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி மட்டும் 21 இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. தெலுங்கு தேசம் தனித்து பெரும்பான்மை பெற்றாலும் ஜனசேனாவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது. அதன்படி கடந்த 12ஆம் தேதி அமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்றுக் கொண்டார். இதையடுத்து இன்று விஜயவாடாவில் உள்ள அலுவலகத்தில் துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆங்கில வழியில் கல்வி கற்பது தற்கொலைக்கு சமம் என பள்ளி கல்விக்கான பாடத்திட்டங்களை வகுக்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் சக்லானி விமர்சித்துள்ளார். தகுதியான போதிய ஆசிரியர்கள் இல்லாவிட்டாலும் ஆங்கில வழி கல்வியில் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் ஆர்வம் காட்டுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஆங்கில வழி கல்வியில் அதிகளவு பாடங்கள் மாணவர்கள் மீது திணிக்கப்படுவதாகவும் இதனால் மாணவர்கள் அறிவார்ந்தவர்களாக இருப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களுடைய கலாச்சாரம், மண்ணின் மீதான தொடர்பை இழப்பதாக கூறியுள்ள சக்லானி, தாய்மொழியில் கல்வி கற்பது மட்டுமே உணர்வு பூர்வமான தொடர்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கல்வி கற்பதையே தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாகவும் சக்லானி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கு வங்கம் ரயில் விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட சரக்கு ரயிலின் உதவி ஓட்டுநர் உயிருடன் இருப்பதாக வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. திரிபுராவின் அகர்தலாவில் இருந்து மேற்கு வங்கத்தின் செலடா நோக்கிச் சென்ற கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் நியூ ஜல்பைகுரி ரயில் நிலையம் அருகே விபத்தில் சிக்கியது. நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் சரக்கு ரயில் ஓட்டுநர் மற்றும் உதவி ஓட்டுநர் ஆகியோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சரக்கு ரயிலின் உதவி ஓட்டுநர் மனுகுமார் உயிருடன் இருப்பதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த அவர் சிலிகுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மனுகுமாரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ரயில்வே துறையில் லோகோ பைலட் எனப்படும் ரயில் ஓட்டுநர் காலி பணியிடங்கள் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அவற்றை விரைவில் நிரப்ப வேண்டும் எனவும் அந்தந்த மண்டலங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயிலுடன் சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து ரயில் விபத்துகளை தடுக்கவும் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் திட்டமிட்டதை விட 3 மடங்கு உதவி லோகோ பைலட்டுகளை பணியமர்த்த உள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மண்டல மேலாளர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் ரயில்வே வாரியம் முன்பு திட்டமிட்ட 5696 காலி பணியிடங்களுக்கு பதிலாக 18,799 உதவி லோகோ பைலட்டுகளை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பணியிடங்களை நிரப்ப குறைந்தது 6 மாதங்களாவது ஆகும் என கூறப்படுகிறது. எழுத்துத் தேர்வு உட்பட பல கட்ட தேர்வுகள் பயிற்சிக்கு பிறகே உதவி லோகோ பைலட்டுகள் பணியமர்த்தப்படுவார்கள். ரயில் ஓட்டுநர்களின் பணிச்சுமையை குறைக்க காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என நீண்ட நாட்களாக லோகோ பைலட்டுகள் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. சுமார் 15,000 கோடி ரூபாய் மேட்ச் பிக்சிங் விவகாரத்தில் மகாதேவ் செயலியின் உரிமையாளர்களுக்கு மும்பை காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் விடுத்துள்ளது.
சட்டவிரோத பண பரிவர்த்தனை, மேட்ச் பிக்சிங் உள்ளிட்ட குற்றங்களை மகாதேவ் செயலி மூலம் செய்து வருவதாக மும்பை காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதற்காக மகாதேவ் செயலியின் அறிவிப்பில் மகாதேவ் செயலியை பயன்படுத்தி ஆன்லைன் பெட்டிங் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் மும்பை காவல்துறை மகாதேவ் செயலி பிரபலங்களான சௌரப் சந்திரசேகர் மற்றும் ரவி உப்பல் இருவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் ஏடிஎம் மையத்தில் அலாரம் ஒலித்தது குறித்து விசாரிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியதை தொடர்ந்து அங்கு படுத்து உறங்கிய போதை ஆசாமி வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கி ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் அந்த ஏடிஎம் மையத்திலிருந்து அலாரம் ஒலி எழுந்துள்ளது. அப்போது அவ்வழியாக சென்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக விசாரிக்குமாறு தனது பாதுகாவலர்களை அறிவுறுத்தியுள்ளார். உடனடியாக இதுகுறித்து காவல்துறையினருக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினருக்கு முன்பாக வங்கியின் அதிகாரி ஒருவர் ஏடிஎம் மையத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது மையத்தின் உள்ளே போதை ஆசாமி ஒருவர் ஏசி காற்றில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதனையடுத்து அவரை அங்கிருந்து வெளியேற்றிய வங்கி அதிகாரி வங்கியின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்து அலாரத்தை நிறுத்தியுள்ளார். இதனால் அப்பகுதியில் நிலவிய பரபரப்பு முடிவுக்கு வந்தது. பொது வேலைவாய்ப்புகளில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருநங்கைகளும் மனிதர்கள்தான் என்றும் அவர்களுக்கும் குடும்பம் உள்ளிட்ட கடமைகள் உள்ளதாகவும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விவகாரம் குறித்து 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அவர்களை 3ஆம் பாலினத்தவர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மனித சமூகத்திற்கு உள்ள உரிமை அவர்களுக்கும் உண்டு என்றும் கூறப்பட்டது. இதை சுட்டிக்காட்டியுள்ள கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜசேகர் மந்தா உடனடியாக மேற்கு வங்கத்தில் உள்ள 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாநில வேலை வாய்ப்புகளில் 1 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் இதுவரையிலான நாட்களில் 4,62,664 கோடி ரூபாய் அளவிற்கு நேரடி வரி வசூலாகியுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரி வகையில் 1,80,949 கோடி ரூபாயும், தனிநபர் வருமான வரி வகையில் 2,81,013 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக பிடிக்கப்பட்ட வரி வகையில் 53,322 கோடி ரூபாய் திருப்பிச் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக முழு நிதியாண்டிற்கான நேரடி வரிகள் வகையில் 21,99,000 கோடி ரூபாய் வசூல் செய்ய இடைக்கால பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் முன்கூட்டியே வரி செலுத்தியுள்ளது அதிகரித்துள்ளதாக நேரடி வரிகள் வாரியம் கூறியுள்ளது. பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி முதல் மீண்டும் ஒளிபரப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 2014ஆம் வருடத்தில் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்ற பிறகு நரேந்திர மோடி மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியை தொடங்கினார். மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வானொலி வாயிலாக மக்களுடன் பேசும் நிகழ்ச்சியான மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள், சாதனை மனிதர்கள் தொடர்பாக பிரதமர் மோடி பேசுவார். மக்களவைத் தேர்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட மனதின் குரல் நிகழ்ச்சி 30ஆம் தேதி முதல் மீண்டும் ஒளிபரப்பப்பட உள்ளது. 111வது எபிசோட் நிகழ்ச்சிக்கான ஆலோசனை வழங்க விரும்புவோர் 1800117800 என்ற எண்ணில் பரிந்துரைகளை வழங்கலாம் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கடைசியாக 110வது மனதின் குரல் நிகழ்ச்சி கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஒளிபரப்பப்பட்டது. அதில் பேசிய பிரதமர், மக்களவைத் தேர்தலால் ஒரு சில மாதங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வெளிவராது என குறிப்பிட்டிருந்தார். ஹஜ் புனித பயணம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் கடும் வெயிலின் தாக்கத்தால் நடப்பாண்டில் மட்டும் 550 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து திரளான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மற்றும் மதீனாவில் தொழுகைக்காக குவிந்துள்ளனர். அந்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக 125 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திரளான இஸ்லாமியர்கள் மினாவில் உள்ள சாத்தானின் தூணில் கற்களை எறிந்து தங்களது கடமையை நிறைவேற்றினர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குடைகளை ஏந்தியவாறும் முக்காடு அணிந்தவாறும் திரளான இஸ்லாமியர்கள் தொழுகையில் பங்கேற்றனர். இந்த நிலையில்
நடப்பாண்டு ஹஜ் பயணத்தின் போது வெயிலின் தாக்கத்தால் மெக்காவில் 550 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக எகிப்து நாட்டைச் சேர்ந்த 323 பேர் உயிரிழந்துள்ளனர். வெப்ப அலையால் பாதிக்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவில் எந்த ஆவணங்கள் இன்றி வசித்து வரும் அகதிகளுக்கு இனிப்பான செய்தியை அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக குடியேறுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அந்நாட்டு அரசுக்கு பெரும் தலைவலியாக உள்ளது. அவ்வாறு சட்டவிரோதமாக வருபவர்கள் அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்படுகின்றனர், இல்லையெனில் மீண்டும் சொந்த நாட்டுக்கே அனுப்பப்படுகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் எந்த ஆவணங்கள் இன்றி வசித்து வரும் அகதிகள் அந்நாட்டவர்களை திருமணம் செய்திருந்தால் அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கும் வகையில் புதிய திட்டத்தை அதிபர் ஜோ பைடன் அறிமுகம் செய்தார். இத்திட்டத்தின் கீழ் குடியுரிமை கோரி விண்ணப்பிப்பவர்கள் குறைந்தபட்சம் அமெரிக்காவில் 10 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறும் திருமணங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தலை மனதில் கொண்டே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. 24 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியா சென்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பியாங்யாங் விமான நிலையத்தில் புட்டினை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் சந்தித்து வரவேற்றார். அப்போது வடகொரியாவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத உற்பத்திக்காக ஒத்துழைப்பு தொடரும் என்றும் அமெரிக்காவிற்கு எதிரான வடகொரியாவின் நிலைப்பாட்டிற்கு உதவுவதாக புட்டின் உறுதியளித்ததாக CNN செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வடகொரியாவில் 2 நாட்கள் தங்கும் புட்டின் கிம் ஜாங் உன் மற்றும் வடகொரிய உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். யுக்ரைனுக்கு எதிரான போருக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. ஆயுத உற்பத்தியில் வடகொரியாவிற்கு பக்க பலமாக ரஷ்யா இருந்து வரும் நிலையில் யுக்ரைனுடனான போரின் போது வடகொரியா தரப்பிலிருந்து ராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிற்கு கிம் ஜாங் உன் அனுப்பி வைத்தார். உலகில் இன்னும் பலருக்கு சாலையில் ஓடும் கார்களே பெரும் கனவாக இருக்கும் நிலையில் சீனாவில் முன்னணி ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் பறக்கும் காரை சோதனை செய்திருக்கிறது. சீனாவில் மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் எக்ஸ்பங் கார் நிறுவனம் தயாரித்துள்ள பறக்கும் கார் சோதனை செய்யப்பட்டது. பெய்ஜிங் நகரில் நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றி பெற்றதாக எக்ஸ்பங் நிறுவனம் கூறியுள்ளது. 2 நபர்கள் அமரும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பறக்கும் காருக்கு வாயேஜர் X2 என பெயரிடப்பட்டுள்ளது. மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் சுமார் 25 நிமிடங்கள் வரை பறக்கும் திறன் கொண்ட இந்த கார் சாலைகளிலும் ஓட்டிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறுகிய தூர பயணம், அவசர பயணங்களுக்கு இதனை எளிதாக பயன்படுத்த முடியும் என அதன் தயாரிப்பு நிறுவனமான எக்ஸ்பங் கூறியுள்ளது. ஆசியாவிலேயே 3வது நாடாக தன் பாலின திருமணத்திற்கு தாய்லாந்து சட்ட அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான சட்ட மசோதா தாய்லாந்து நாடாளுமன்றத்தில் அமோக ஆதரவுடன் நிறைவேறியது. மற்ற குடிமக்களுக்குள்ள அனைத்து உரிமைகளையும் அரசு வழங்கும் அனைத்து சலுகைகளையும் தன் பாலின திருமணம் மேற்கொண்டவர்களும் பெறுவதற்கு இச்சட்டம் வழிவகுக்கிறது. தைவான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளை அடுத்து தன் பாலின திருமணத்திற்கு அங்கீகாரம் தந்த 3வது நாடு என்ற பெயரை தாய்லாந்து பெறுகிறது. அரசின் சட்டம் நிறைவேறியதை அடுத்து தாய்லாந்தில் உள்ள ஓரின சேர்க்கையாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற கட்டடம் முன் வானவில் நிற கொடிகளுடன் ஓரின சேர்க்கையாளர்கள் உற்சாக முழக்கங்கள் இட்டு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் சூப்பர் 8 சுற்றுப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. T20 உலகக்கோப்பை தொடருக்கான சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள 8 அணிகளில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய அணிகள் குரூப் A பிரிவிலும், தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய அணிகள் குரூப் B பிரிவிலும் உள்ளன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி வரும் 20ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் அணியை கென்சிங்டன் ஓவல் பார்படாஸ் மைதானத்தில் எதிர்கொள்கிறது. 22ஆம் தேதி இந்தியா, வங்கதேச அணிகள் இடையேயான போட்டி சர் விவியன் ரிச்சர்ட் மைதானத்தில் நடைபெறுகிறது. 24ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி பியூஸ்டோர் மைதானத்தில் நடைபெறுகிறது.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய நிலையில் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதாக கேன் வில்லியம்சன் அறிவித்துள்ளார். உலகின் தலைசிறந்த வீரர்களில் ஒருவராக கருதப்படுபவர் கேன் வில்லியம்சன். இவரது தலைமையின் கீழ் இதுவரை நியூசிலாந்து அணி உலகக்கோப்பை வெல்லவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அரையிறுதி வரை முன்னேறிவிடும். ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பும் தவிடுபொடியானது. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் சி குரூப்பில் இடம்பெற்ற நியூசிலாந்து அணி ஆப்கானிஸ்தான் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளிடம் தோல்வி கண்டு 3வது இடத்தையே பிடித்தது. இதனால் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை அந்த அணி இழந்தது. இதையடுத்து T20 மற்றும் ஒருநாள் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதாக கேன் வில்லியம்சன் அறிவித்துள்ளார். மேலும் நடப்பாண்டுக்கான வீரர்கள் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 3 வகையான போட்டிகளிலும் ஒரு வீரராக அணிக்கு தொடர்ந்து தனது பங்களிப்பை செலுத்துவேன் என வில்லியம்சன் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் மாவட்டத்தில் தனது குளிர்பான நிறுவனத்தை நிறுவ உள்ளார். இலங்கையில் குளிர்பானம் தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வரும் முத்தையா முரளிதரன் அதை இந்தியாவுக்கு விரிவாக்கம் செய்ய உள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கர்நாடக மாநில தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல், முத்தையா முரளிதரன் கர்நாடக மாநிலத்துக்கு தனது தொழிலை விரிவுபடுத்துகிறார் என தெரிவித்துள்ளார். தார்வாட்டில் 1400 கோடி ரூபாயில் விரிவுபடுத்துவதாகவும் அமைச்சர் MP பாட்டீல் கூறியுள்ளார். இதுகுறித்து நடந்த கூட்டத்தில் முத்தையா முரளிதரனின் நிறுவனத்துக்கு தேவையான உதவிகளை செய்வது உள்ளிட்டவை பேசப்பட்டதாகவும் அமைச்சர் MP பாட்டீல் பதிவிட்டுள்ளார். யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் லீக் போட்டியில் போர்ச்சுகல் அணி செக் குடியரசு அணியை வீழ்த்தியது. F பிரிவில் இடம்பெற்றுள்ள கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணி தமது முதல் லீக் போட்டியில் செக் குடியரசு அணியை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் 62வது நிமிடத்தில் செக் குடியரசு அணி கோல் அடித்து முன்னிலை பெற்றது. சில நிமிடங்களில் செக் குடியரசு வீரர் செய்த தவறால் ஓன் கோல் மூலம் போர்ச்சுகல் அணி சமன் செய்தது. ஆட்டம் முடியும் தருவாயில் போர்ச்சுகல் அணியின் பிரான்சிஸ்கோ கோல் அடித்து அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார். முன்னதாக நடைபெற்ற போட்டியில் துருக்கி ஜார்ஜியா அணிகள் மோதின. இதில் தொடக்கத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்திய துருக்கி அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. தேசிய அளவிலான பெண் காவலர்களுக்கு இடையேயான துப்பாக்கிச் சூட்டில் கோவை ரயில்வே காவலர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகளிர் காவலருக்கான மாநில அளவிலான மற்றும் தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்று வருகிறது. தேசிய அளவிலான போட்டியின் 3வது நாள் பந்தயத்தில் ரைபிள் பிரிவில் கோவை ரயில்வே காவல் நிலைய பெண் தலைமை காவலர் ரூபாவதி தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் தமிழக காவல்துறை 2 தங்கம் உட்பட 11 பதக்கங்களை வென்றுள்ளது. பெங்களூருவில் அமேசான் ஆப் மூலம் விளையாட்டு உபகரணம் ஆர்டர் செய்த பெண்ணுக்கு பார்சலில் உயிருள்ள பாம்பு வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த தான்வி என்பவருக்கு அமேசானில் இருந்து இரவு நேரத்தில் பார்சல் டெலிவரி ஆகியுள்ளது. அதனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் ஆசையாய் விளையாட்டு உபகரணத்தை தொட்டு தழுவுவதற்காக பார்சலை பிரித்து பார்த்துள்ளார். அப்போது பார்சலில் பாம்பு இருப்பதை கண்ட அந்த பெண் அதனை தூக்கி எறிந்துவிட்டு அலறியடித்து ஓடினார். அக்கம் பக்கத்தினர் அந்த பார்சலை பார்த்தபோது ஸ்டிக்கர் பசையில் பாம்பு ஒட்டிக்கொண்டு நெளிந்து கொண்டிருந்ததை கண்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்த பெண் வீடியோவை பகிர்ந்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து அமேசான் நிறுவனம் பதிலளித்துள்ளது. ஆனால் இந்த சம்பவத்தால் 2 மணி நேரத்திற்கு மேல்தான் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ள பாதிக்கப்பட்ட பெண் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக அணுக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காரைக்குடியில் பெய்த கனமழையால் ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். காரைக்குடி கோட்டையூர் இடையே செல்லும் ரயில் பாலத்தை கடந்து கண்டனூர், புதுவயல், மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கனமழை காரணமாக ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கியது. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சிலர் ஆபத்தை உணராமல் தண்ணீரை கடந்து செல்கின்றனர். உடனடியாக மழைநீர் வடிகால் வசதிகளை ஏற்படுத்த கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரளாவில் சாலையில் சென்ற காரை யானை தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. மலப்புரத்தில் குட்டியுடன் சாலையில் உலா வந்த 3 யானைகள் அவ்வழியாக சென்ற வாகனங்களை வழிமறித்தபடி சென்று கொண்டிருந்தன. அப்போது திடீரென காரை யானை தாக்கியுள்ளது. ஓட்டுநர் வேகமாக காரை எடுத்துச் சென்றதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவத்தை அந்த வழியாக சென்றவர்கள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். காட்டு யானைகள் சாலையில் உலா வந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளரின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆதீனத்திடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பாஜகவின் மாவட்ட தலைவர் அகோரம் உட்பட 5 பேரை கைது செய்திருந்தனர். இதனையடுத்து இவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தனர். வழக்கில் தொடர்புடைய மேலும் 4 பேரை தேடி வந்த நிலையில் வாரணாசியில் பதுங்கியிருந்த தர்மபுர ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்திலை கைது செய்துள்ளனர். இவர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் 2வது முறையாக ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார். உதகை தொட்டபெட்டா காட்சிமுனை செல்லும் சாலை இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான தொட்டபெட்டா காட்சிமுனை பகுதி வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் வருவதால் இங்கு செல்ல வனத்துறை சார்பில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஏற்கனவே இருந்த நுழைவு கட்டணம் வசூலிக்கும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் காவல்துறை தரப்பில் வனத்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதே சாலையில் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் மையத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் இதன் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை தொட்டபெட்டா காட்சிமுனை தற்காலிகமாக மூடப்படும் எனவும் சுற்றுலா பயணிகள் இங்கு வரவேண்டாம் என்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 10 ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த பழங்குடியினருக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட பழங்குடி கிராமங்களில் வசிக்கும் ஆதிவாசி மக்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லாததால் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற முடியாமல் அவதிப்பட்டு வந்திருக்கிறார்கள். அண்மையில் பழங்குடி திட்ட இயக்குநர் அண்ணாதுரை பழங்குடியின மக்களை சந்தித்தபோது அவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இல்லாததை அறிந்த அவர் உடனடியாக வழங்குமாறு கோட்டாட்சியருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக 30 பேருக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் என கோட்டாட்சியர் சிவராம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் மினி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு அதற்கான திட்ட வரைவு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மினி பேருந்துகளுக்கான அனுமதி வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மீண்டும் மினி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்க முடிவு செய்திருக்கிறது. இதற்காக ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னையை பொறுத்தவரை திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளுக்கும், வளசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கும் மினி பேருந்து சேவை வழங்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அடையாறு ஆகிய பகுதிகளுக்கு மினி பேருந்து சேவை வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் எந்தெந்த வழித்தடத்தில் மினி பேருந்து சேவைக்கு அனுமதி வழங்குவது என்பதையும், எவ்வளவு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்குவது என்பதையும் ஆர்டிஓக்கள் முடிவு செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மினி பேருந்துகளிலும் ஜிபிஎஸ் வசதி பொருத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வரும் ஜூலை 14ஆம் தேதி வரை வரைவு அறிக்கை தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும், இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் ஜூலை 22ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஜமீன் ஊத்துக்குழியில் நடைபெற்ற பிரம்மாண்ட வள்ளி கும்மியாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காராள வம்ச கலைச்சங்கத்தின் சார்பில் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் ஊத்துக்குழி மைதானத்தில் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் பயிற்சி பெற்ற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு உற்சாகமாக வள்ளி கும்மியாட்டத்தை ஆடினர். பாரம்பரிய புராண கதைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கிராமங்களில் தூய்மைப் பணிக்காக வாங்கப்பட்ட டிராக்டர்கள் பயன்பாடின்றி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் உள்ள 58 ஊராட்சிகளுக்கு ஏற்கனவே சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 62 மின்கல மினி வாகனங்களும் வல்லம், பிச்சிவாக்கம், வளர்புரம், மேவலூர்குப்பம், திருமங்கலம், சந்தவிலூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு டிராக்டர்கள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டன. தற்போது 2ஆம் கட்டமாக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளின் தூய்மைப் பணிகளுக்காக 15வது நிதிக்குழு மானியம் மற்றும் தூய்மை பாரத இயக்கம் நிதி மூலம் 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 டிராக்டர்கள் வாங்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஊராட்சி நிர்வாகிகளிடம் வழங்கப்படாமல் கடந்த 1 மாதத்துக்கும் மேலாக ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு பயன்பாடின்றி மழையில் நனைந்து சேதமடைவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் கேட்டதற்கு விரைவில் ஊராட்சி நிர்வாகத்திடம் டிராக்டர்களை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்.
ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக சின்ன வெங்காய சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கண்டமனூர் சுற்றுவட்டார பகுதிகளான கோவிந்தநகரம், கணேசபுரம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காயம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக பரவலாக தொடர் மழை பெய்த காரணத்தினால் நடவு செய்த வெங்காய செடிகள் வளராமல் கருகி போனது. ஒரு ஏக்கருக்கு 85,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை அரசு கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 85,000 ரூபா காயாக இருக்குங்க. இது நாங்கள் கடையும் வாங்கிட்டு போட்டிருக்கோம். இது அரசு தக்க நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோங்கய்யா.